ஓகே காய்ஸ், நான் ஸ்ட்ராபெரி சீஸ் கூட செய்ய போகிறேன். அதை வந்து நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணோம். இது தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த சீஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. க்ரீம் சீஸ் போட்டுட்டு என் வீட்டு பப்பி தாவறாரு. ஓகே, அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் பால் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கலக்கிற பால் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் ஓகே காய்ஸ், பால் டேனையும் ஊற்றிக்கோங்க. பால் முடிஞ்சிருச்சு வேறு வாங்கிட்டு வரணும் இல்லையே, இனிப்பு இருக்காதா சீனி காய்ஸ். இது பாருங்க, ஃபுல் க்ரீம் இருக்கும், பால் டேன்னு போட்டு அப்புறம் க்ரீம் சீஸு, இந்த சீஸ் இருக்குல்ல இது போட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து கொஞ்சம் இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த எம்பாசாக்கி ரொட்டியும் பாய்க்கலாம், மேரி பிஸ்கட்டும் பாய்க்கலாம். இந்த இதில் வந்து இப்படி தொட்டு எடுக்கணும். தாவா ரொட்டி தொட்டு எடுத்துட்டு இப்படி நீங்கள் உடச்சிக்கலாம். உடச்சிட்டு மங்கில் வச்சுக்கோங்க. மங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பசங்க விட்டு வச்சுக்கலாம். கலக்கி வச்சு அந்த மிக்ஸ் பண்ண அந்த இது சீஸ் இருக்குல்ல அதை நீங்கள் இப்படி ஊற்றிக்கோங்க. சரி, இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் ஐஸ் பல்ல வச்சுட்டிங்கன்னா கட்டுற இடத்துல வச்சுட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், திக்காக இருக்கும். சரி, இது பண்ணிட்டு சவுண்டு கொடுக்குறது. ஓகே, இது நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து கரைச்சி வச்சுருந்தோம். அது அப்படியே திரியாக ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வந்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் என் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டேன். சாப்பிட்டு பார்த்தா தெரிய போகுது எப்படி இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், ஃபைனலி நான் இதிலே போட்டு இது அடிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டேன். சரி, இப்போ நம்ம இந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே ஊற்ற போகிறோம். நான் வந்துட்டு சும்மா அப்படி சின்சாயாக தான் ஊற்றுறேன். ஐயோ அப்படியோ, நீங்கள் ஐஸ் பல்ல வைங்க. ஐஸ் பல்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்களும். இது வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். ஓகே, தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கலர் ஆயிடுச்சா கைஸ்? மூடி வச்சிருங்க. மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகேவா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.